ஓகே, ஸோ ஏப்ரல் 17, 18, 19, ஸோ 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான், கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓட்டளிக்கும் உரிமை அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஓட்டளிக்கும் உரிமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ இப்ப வந்து கைதிகள் வந்து ஓட்டு போடலாமா அப்படின்னு கேட்டா எல்லாரும் எல்லா கைதிகளும் ஓட்டு போட முடியாது. ஸோ சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா தண்டனை கைதிகளுக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஸோ இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, தண்டனை கைதிகளுக்கு ஓட்டளிக்கிற உரிமை கிடையாது. அப்ப யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாரணை கைதிகள். ஸோ விசாரணை கைதிகள் போடலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக கைது செய்யப்பட்டவர்கள். ஸோ டிடென்ஷன் ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் டிடென்ஷன் ஆர்டிகல் என்ன? 22. எஸ், ஆர்டிகல் 22 முன்னெச்சரிக்கை தடுப்பு இது முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? சோ அது வந்து ஆர்டிகல் 22ல நமக்கு. அப்போ அவங்க அதுக்கப்புறம் குண்டர் சட்டத்துல அடைக்கப்பட்டவங்க. சோ இவங்களுக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்கு. சோ இந்த குண்டாஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல எப்ப கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? 1982ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு Prevention of Dangerous Activities Act. (1982). ஸோ இததான் வந்து நம்ம குண்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டாஸ் ஆக்ட், Prevention of Dangerous Activities Act. தமிழ்நாடு Prevention of Dangerous Activities Act. நோட் பண்ணிட்டீங்களா? தமிழ்நாடு Prevention of Dangerous Activities Act 1982. நோட் பண்ணிட்டீங்கன்னா தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, சோ இந்த குண்டாஸ் ஆக்டுக்கு கீழே சிறையில அடைக்கப்படுறாங்கல்ல, சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா பிரிவென்டிவ் டிடென்ஷன் கைதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இப்ப நம்ம வந்து தண்டனை கைதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்க மேல கன்ஃபார்ம் அவங்கதான் இந்த கிரைம பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுரும். ஓகேவா, சோ விசாரணை கைதிகள் அப்படிங்கிறவங்க டவுட்ல இருக்கிறவங்க தான். சோ ஜஸ்ட் இவங்க மேல ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்கொயரி போயிட்டு இருக்கும். சோ அதே மாதிரி ஒரு டவுட் பேசிஸ்ல இதுக்கு மேல எந்த ஒரு கிரைமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குண்டாஸ் அப்படிங்கிறது நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு குண்டாஸ் ஆக்ட்ல யாரெல்லாம் வந்து யார் மேல எல்லாம் இதை அப்ளை பண்றாங்க அப்படின்னா டேஞ்சரஸ் பர்சன்ஸ், அதாவது இந்த ட்ரக் டீலிங் பண்றவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கள்ளச்சாராயம், சோ இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா, சோ இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல வரக்கூடியவங்க மேல குண்டாஸ், ரவுடிஸ், சோ இவங்க மேலவெல்லாம் வந்து நமக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா, சொல்லுங்க மேம். இந்த குண்டாஸ் வந்து இப்ப நார்மலா வந்து இப்ப சிலிண்டர் எல்லாம் பதுக்கி வச்சாங்களா, அவங்க மேல வேற போட்டா மாதிரி ஞாபகம் இருக்கு மேம், அதுங்களா? ஆமா, அவங்க மேலயும் போடுவாங்க. கள்ளச்சந்தை பதுக்கி அவங்க மேலயும் குண்டாஸ் வந்து பாருங்க. ஓகே மேம், ஓகே மேம். வந்து மேக்ஸிமம் டிடென்ஷன் அப்படிங்கிறது 12 மந்த்ஸ் வரைக்கும் போடுவாங்க. சோ இந்த குண்டாஸ்ல என்ன அப்படின்னா அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் பெயிலபிள். சோ பெயிலபிள் கிடையாது, இவங்களை வந்து வெளியே கொண்டு வர முடியாது. சோ நான் பெயிலபிளா போடப்படும். ஓகே, சோ அப்ப இதுல வந்து நமக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஐ மீன் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற இருப்பாங்க. அப்போ இதுக்காக நம்ம இதோட ரிலேட்டடான ஒரு கேஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அனுகுல் சந்திர பிரதான். ஓகேவா, அனுகுல் சந்திர பிரதான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சோ இது வந்து 2000ல இந்த எடுத்திருப்பாங்க. சோ இந்த இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஓட்டிங் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. சோ ஆக்சுவலா இதுல என்ன கேஸ் போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிறவங்களுக்கும் ஓட்டு போடுறதுக்கான ரைட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருப்பாங்க. சோ நீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஓட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கம்ப்ளீட்டா எகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓட்டிங் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாச்சுட்டரி ரைட், சட்டத்தால செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு உரிமை தானே தவிர இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படிங்கிறது சோ எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951.
1951. 1951 வந்து ஃபர்ஸ்டா கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுல வந்து நமக்கு செக்ஷன் 62ல சப்கிளாஸ் 5 ஓகேவா, செக்ஷன் 62ல சப்கிளாஸ் 5ல வந்து படி நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜெயில இருக்கிறவங்களுக்கு ஓட்டிங் வந்து டினை பண்ணலாம், சோ நம்ம வந்து கொடுக்காம இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்ப இதை பேஸ் பண்ணி கோர்ட் வந்து தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. சோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டாச்சுட்டரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அனுகுல் சந்திர பிரதான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஓட்டளிக்கிற உரிமை யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது. சோ கைதிகளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். என்னன்னா நமக்கு வந்து இது வந்து இந்த கோயம்புத்தூர் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். சோ 196 கைதிகள் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டளிக்கிற உரிமை அப்படிங்கிறது இருக்குது. பட் அதுல என்னன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. சோ அப்ப அவங்களுக்கு விருப்பம் இருந்தா எப்படி ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்டல் ஓட் அப்படிங்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சோ ஏன் இவங்களுக்கு ஓட்டிங் வந்து டினை பண்றாங்க அப்படிங்கிறதுக்கும் ரீசன் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இப்போ கைதிகளுக்கு ஓட்டு அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே ஓட்டிங் கொடுத்தா சோ அதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா அவங்களுக்கு ஒரு ஓட்டிங் பூத் மாதிரி செட் பண்ணணும். சோ இன்னும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், அதுல நடைமுறை சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்குது. சோ அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப அதுவே வந்து ஒரு பெரிய சிக்கலான விஷயம். சோ இந்த மாதிரி காரணங்களாலதான் அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து மறுக்கப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஹீமோஃபிலியா டே அப்படிங்கிறது. சோ இது வந்து ஏப்ரல் 17 சோ இந்த ஹீமோஃபிலியா அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா நமக்கு ரத்தம் உறையாமை நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இது வந்து எந்த விட்டமின் கூட ரிலேட் ஆகி வருது? எஸ், விட்டமின் கே. ஓகேவா, விட்டமின் கே கூட வரக்கூடியதான் இந்த ஹீமோஃபிலியா. சோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்ப ஏதாவது இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னா B12 கிடையாது. சோ B12 வந்து அந்த ஃபோலிக் அது ரிலேட்டடா. ஓகேவா, சோ இது வந்து கே தனியா ரத்தம் அமை அப்படிங்கிறதே இருக்கும். சோ அப்ப ஏதாவது பிளேஸ்ல வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா பிளட் வந்து நிக்காம கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். சோ அதுதான் இந்த ஹீமோஃபிலியா டே, ஹீமோஃபிலியா நோய் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கான ஒரு அவேர்னஸ் டே தான் வந்து ஏப்ரல் 17. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாசுபமாணிக்கம். சோ இவரை பத்தி கொடுத்திருப்பாங்க. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை. ஓகேவா, அண்ணாமலை அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். அண்ட் இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு தமிழ் இமயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல இவர் ஆரம்பிச்ச இயக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி இயக்கம் அப்படிங்கிற ஒண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. சோ அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் மொழிக்காக நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருப்பாரு. தமிழ் யாப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்புல இங்கிலீஷ்ல ஆய்வு பண்ணியிருப்பாரு. அண்ட் இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் காதல், வள்ளுவம், கம்பர், சங்க நெறி, சோ இதெல்லாம் இவருடைய நூல்கள். சோ இவருடைய நூல்கள் எல்லாம் எப்ப நாட்டுடைமை ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006ல வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கும். சோ வாசுபமாணிக்கம் தமிழ் இமயம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பழமொழி அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க, இது லாஸ்ட் எக்ஸாம்ல கூட கேட்டிருப்பாங்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அப்படிங்கிறது. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க பழமொழி. அடுத்தது கேண்டிடேட்ஸ் செஸ் தொடர்ல வெற்றி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வைஷாலி. சோ இவங்கதான் வந்து ஃபர்ஸ்டா ஒரு இந்தியால இருந்து ஒரு பெண், ஓகேவா, இந்த செஸ்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில பங்கேற்கிற 2வது இந்திய வீராங்கனை. சோ அப்ப ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொனேரு ஹம்பி. சோ இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க பட் வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. வைஷாலி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் என்ன விளையாட்டோடு தொடர்புடையவங்க அப்படிங்கிறது தெரியணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிக்கிள் பால். சோ இது வந்து இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன். சோ இந்த விளையாட்டுல வந்து அர்ஜுன் சிங், ஆதித்யா சிங் அப்படிங்கிறவங்க கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. சோ இந்த பிக்கிள் பால் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 ஸ்போர்ட்ஸோட காம்பினேஷனா இருக்கும். சோ என்னென்ன விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்னிஸ், நெக்ஸ்ட் வந்து டேபிள் டென்னிஸ், சோ நெக்ஸ்ட் வந்து பேட்மிண்டன். சோ இதோட ஒரு கலவை தான் இந்த பிக்கிள் பால் அப்படிங்கிறது. சோ நம்ம டென்னிஸ் கோர்ட் மாதிரியே இருக்கும். 2 சைட்ல, இந்த சைட்ல 2 பேர், இந்த சைட்ல 2 பேர் நிப்பாங்க. சோ இதுல வந்து என்னன்னா பிளாஸ்டிக் பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு டென்னிஸ் அப்படிங்கறது எடுத்துட்டோம்னா அந்த கோர்ட் சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். இதோட கோர்ட் சைஸ் ரொம்ப குட்டியா இருக்கும். அண்ட் சைடு வந்து நமக்கு பால் அப்படிங்கிறது மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருப்பாங்க. ஓகேவா, சோ அடிச்சு யாரு மிஸ் பண்றாங்களோ
அது வரைக்கும் அந்த இது ஸோ மிஸ் பண்றவங்களுக்கு அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுல வந்து இது நமக்கு டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்டிஷன் அந்த ரூல்ஸ் அந்த பால் மட்டும் வேரி ஆகும். அதே மாதிரி அந்த கோர்ட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ இது மூணும் சேர்ந்த ஒரு கலவையா இருக்கக்கூடியதான் பிக்கிள் பால். ஸோ அப்ப இந்த பிக்கிள் பால்ல அர்ஜுன் சிங், ஆதித்யா சிங் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்குவாஷ். ஸோ ஸ்குவாஷ் வந்து ஜோஷ்னா சின்னப்பா, ஸோ இவங்க தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க இதோட ரிலேட்டட் ஆனவங்க, அது ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து தெரிஞ்சுக்கணும். ஜோஷ்னா சின்னப்பா ஸ்குவாஷ். ஸோ ஸ்குவாஷ் எப்படி விளையாடுவாங்க? ஸ்குவாஷ் எப்படி விளையாடுவாங்க? எப்படி? டென்னிஸ் மாதிரியே வந்துட்டு இதுல வால்ல அடிச்சு வச்சு விளையாடுவாங்க. எஸ், கரெக்ட். ஓகேவா, சூப்பர். ஸோ அது வந்து வால்ல அடிச்சு விளையாடக்கூடியது. ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்ணாடி பாக்ஸ்க்குள்ள நின்றுட்டு விளையாடுவாங்க. ஐ மீன் அதை வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க அந்த கண்ணாடியால. ஸோ உள்ள நின்றுட்டு அந்த வால்ல வந்து அடிச்சு விளையாடுவாங்க. ஓகேவா, ஸோ அதான் வந்து ஸ்குவாஷ். ஸோ எந்த ஸ்போர்ட்ஸ் என்ன மாதிரி விளையாடுவாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் யாராச்சும் நீங்க இது எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாமும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் அதுல கேட்டிருந்தாங்க. ஒரு சாரி ஏதோ கோர்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. கண்ணாடி கூண்டுக்குள்ள சுவத்துல அடிச்சு விளையாடுற விளையாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஸ்குவாஷ் தான். ஓகேவா, ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1955ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ எசென்ஷியல் கூட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1955. இதுல வந்து நமக்கு இப்போ இந்த எல்பிஜி ரிலேட்டடா வரனால இந்த ஆக்ட் எல்லாம் அடிக்கடி நியூஸ்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது பிஎன்ஜி. ஸோ எல்பிஜிக்கு பதிலாக பிஎன்ஜி எல்லாரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பிஎன்ஜில என்ன அப்படின்னா இவங்க வந்து அந்த குழாய் ஓகே. ஸோ கேக்குதா, வாய்ஸ் கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே. ஸோ அப்போ ஓகே. ஸோ அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குழாய் மூலம் கேஸ் கொடுக்கறது தான். ஸோ இதுல வந்து இவங்க எல்பிஜி அப்படிங்கறது மென்ஷன் பண்ணல. என்ன அப்படின்னா மீத்தேன் கேஸ் வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ மீத்தேன் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாலேயே அசாம், குஜராத்ல எல்லாம் நிறைய இதுல வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு. அண்ட் ஒரு 40% அளவுக்கு குஜராத்லயும் 60% அளவுக்கு அசாம்லயும் நமக்கு மீத்தேன் கேஸ் நிறையவே இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த மீத்தேன் கேஸ் தான் வந்து மேக்சிமமா இந்த பைப்டு நேச்சுரல் கேஸ் மூலமா நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிறதும். சப்போஸ் இது இல்லாத பட்சத்துக்கு எல்என்ஜி லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறதையும் ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எல்பிஜியை சார்ந்திருக்க வேண்டிய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ என்னன்னா நம்ம இப்போ நிறைய வந்து அதர் கண்ட்ரில இருந்து தான் இம்போர்ட் பண்றோம் இல்லையா. அப்ப அந்த சிச்சுவேஷன் எல்லாம் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நமக்கு தேவையானது இந்தியாவுக்குள்ளேயே கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிஎன்ஜி அப்படிங்கிறதுல ஒரு இதா வந்து கொண்டு வர போறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சியாச்சின் டே. ஸோ இந்த சியாச்சின் டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 13. ஸோ இதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய இந்த ஆபரேஷன், ஸோ இதான் நமக்கு முக்கியம், ஆபரேஷன் மேகதூத் அப்படிங்கிறது. ஸோ 1984 ஆபரேஷன் மேகதூதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா சியாச்சின் ரீஜியன்ல 1984ல இந்த பிலாஃபோன்லா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவாய் இருக்கும். ஸோ இந்த ரீஜியன் தான் பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து இந்த ரீஜியனை காப்பாத்துறதுக்காக இந்தியா வந்து ஆபரேஷன் மேகதூதம் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணி சியாச்சினை வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தினத்தை தான் நம்ம சியாச்சின் டே அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 13 செலிப்ரேட் பண்றோம். சொல்லுங்க. பாகிஸ்தான் வரும், சைனா வர்றது, சியாச்சின் அந்த பார்டர் வந்து சைனா கிட்ட தானே இருக்கும். அந்த இதுல தானே மோதன மாதிரி நான் இருக்கு, சைனாவோட மோதன மாதிரி நான் இருக்கு. இந்தியா சைனா மோதன மாதிரி ப்ராப்ளம் பண்ணுவாங்க. சோ அவங்க கிட்ட ஓகே மேம். ஓகே, ஒன் செகண்ட். பாகிஸ்தான் தான். ஓகேங்களா, சோ பாகிஸ்தான் தான் இதுல வந்து ப்ராப்ளம் பண்ணிருப்பாங்க. ப்ராப்ளம்னா அவங்க உரிமை எல்லாம் கோரி இருக்க மாட்டாங்க. அவங்க இந்த ரீஜியன்ல வந்து நம்மளை அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து செக்யூர் பண்றதுக்காக கண்டக்ட் பண்ணதான் ஆபரேஷன் மேகதூத் அப்படிங்கிறது. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 13 வேற என்ன டே பார்த்திருப்போம்?
இம்பார்ட்டண்டா? ஜாலியன் வாலாபாக் தினம். ஜாலியன் வாலாபாக் ஏப்ரல் 13, 1919 வந்து நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பொருளாதார நாடுகள். ஸோ IMF வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்காங்க அப்படின்னா USA, செகண்ட் சைனா, தேர்ட் வந்து ஜெர்மனி, அண்ட் இந்தியா வந்து இதுல கொஞ்சம் பேக் போயிட்டாங்க, 6th பிளேஸ். ஏன்னா நிறைய வந்து இப்போ வார் சுச்சுவேஷன் இருக்கிறனால நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால எக்கனாமி வந்து கொஞ்சம் பேக்ல போயிருக்குது. அண்ட் நம்ம வந்து கூடிய விரைகளை வந்து பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி 5th பிளேஸ்க்கு போவோம்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 2031 டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி 3rd பிளேஸ்க்குள்ள போயிரும் அப்படிங்கிறது IMF வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வேர்ல்டு லெவல்ல 6th பிளேஸ்ல இருக்காங்க ஆஸ் பர் IMF ரிப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா AICTE வாணி ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஃபரண்ட் அட்வொகேசி ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் நர்ச்சரிங் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ். ஸோ இந்த வாணி அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான். ஸோ நமக்கு ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கறதா AICTE ஃபுல் ஃபார்ம். ஸோ AICTE எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார் பார்த்திருக்கோம்? 1945. சூப்பர். ஸோ அப்பதான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ், சட்டப்பூர்வ அங்கீகாரம் அப்படிங்கிறது 1987 கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டது எப்போ அப்படின்னா 1987. ஸோ அதுக்கப்புறம் சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படிங்கிறது பெற்றிருக்கும். அப்ப இந்த AICTE வாணி ஸ்கீம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ப்ரொமோட்ஸ் டெக்னிக்கல் எஜுகேஷன் இன் 22 இந்தியன் லாங்குவேஜஸ். டெக்னிக்கல் எஜுகேஷனா தொழில்துறை சார்ந்த ஒரு கல்வி. ஸோ இந்த கல்வியை வந்து 22 லாங்குவேஜ்ல கொடுக்கணும், இந்தியாவில இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸ்ல ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்கீமோட ஒரு அப்ஜெக்டிவா இருக்குது. ஸோ ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கணும், வைப்ரண்ட் அட்வொகேசி ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் நர்ச்சரிங் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ். ஸோ இந்த வாணி ஸ்கீம் கொண்டு வந்தது யாரு அப்படின்னா AICTE ஸ்கீம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாரத கடல்சார் காப்பீட்டு குழுமம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு கமிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஃபார்ம் பண்ணதுக்காக நம்ம கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 12,980 கோடி அப்படிங்கிறது நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இந்த நிதி தொகுப்பை பொறுத்த வரைக்கும் நிலையற்ற கடல்வழி பாதைகள். ஸோ எதுக்காக இது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து நமக்கு கடல்ல வந்து ஷிப் டிராவல் பண்றதாகட்டும், ஸோ சரக்கு கப்பல் எல்லாம் ஏற்றிட்டு வர கப்பல் அண்ட் இந்திய துறைமுகங்கள்ல இருந்து சர்வதேச நாடுகளுக்கு இம்போர்ட் பண்ணி கொண்டு போறதாகட்டும், இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரதாகட்டும், ஸோ எல்லாத்துலயும் இது அந்த ஷிப் நம்ம கொண்டு போகும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அது ரிலேட்டடா இன்சூரன்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்ப அது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கணும். ரொம்ப அதிகமா இருந்தாலும் எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அப்ப அதை வந்து அஃபோர்டபுள் பிரைசஸ்ல கண்டினியூயா கிடைக்கிறத ஒரு கேரண்டியா கொடுக்கறது தான், அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பாரத கடல்சார் காப்பீட்டு குழுமம் அப்படிங்கிறது. ஸோ எவ்வளோ ஃபண்டு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 12,980 crore. ஸோ இந்த ஃபண்டோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஒப்புதல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இனி வந்து நடைமுறைக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஸோ இதோட 3rd phase அப்படிங்கிறது இப்போ ஆக்சுவலா 2019லயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 19ல இருந்து 25 வரைக்கும் இது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா 2028 மார்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2000 டிசம்பர் 25ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூரல் ரோட் கனெக்டிவிட்டி. ஸோ கிராமப்புற பகுதிகளை சாலைகளால இணைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமா இருக்கும். அண்ட் இதோட செகண்ட் ஃபேஸ் வந்து 2013ல கொண்டு வந்தாங்க. 3rd phase வந்து 2019 to 25 அண்ட் அதை தான் இப்போ வந்து நமக்கு 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப சதக் அப்படிங்கிறது ரோட் அப்படிங்கிறது தெரியணும். சாகர் அப்படின்னா கடல். சாகர் மாலா கடல். ஓகேவா? பாரத் மாலா கனெக்டிவிட்டி. போர்ட். எஸ், அதுவுமே வந்து நமக்கு போர்ட் ஹைவே. பாரத் மாலா இதோட துறைமுகத்தை கடலோர துறைமுக உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்துறதுக்காக. சாகர் மாலா தான் போர்ட்.
சாகர் மாலா தான் போர்ட். நான் கேட்டது பாரத் மாலா. அது வந்து நமக்கு ரோட் ரிலேட்டடா இருக்கக்கூடியதான் பாரத் மாலா. ஓகேவா? ஹைவே கனெக்ட் பண்ண சாகர் மாலா வந்து கடல், பாரத் மாலா வந்து ரோடு, கிராம் சதக் யோஜனா அப்படின்னா சதக் அப்படிங்கிறது ரூரல் ஏரியா. ஓகேவா? சோ குழம்பு கூடாது. சோ அவ்வளவுதான். இதான் வந்து 3 daysக்கான கரண்ட் அஃபேர்.